திமுகவினர் திருந்தினால் கட்சியில் சேர தயாராக இருப்பதாக அழகிரி தெரிவித்துள்ளார். ராஜினாமா தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக ட்விட்டரில் மறுப்பு தெரிவித்த ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தும் விளக்கம் அளித்தார். அதே நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி திமுகவினர் திருந்தினால் கட்சியில் சேர தயார் என்று கூறினார். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று கூறிய அழகிரி திமுகவை பொதுவாக திருடன் என்று கூறுவதாக தெரிவித்தார். அழைத்தால் பேச்சுவார்த்தை நடத்தினால் உங்க கோரிக்கை சார், உங்க கோரிக்கை எல்லாம் அவர் கேட்டுட்டு உங்க பிரச்சனையை வந்து நீங்க இணைவீங்களா சார்? திமுக திருந்தினால் இணைவேன். யாரால திருந்தீங்க சார்? யார் அதை திருத்த திருட்டை ஒழிக்க முடியாது சார்? யார சொல்றீங்க சார்? நீங்க பொதுவாக திமுக சொல்றேன். யாரு சார்? திமுக யார குறிப்பிட்ட ஒரு பேரு சார்? குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லுங்க சார். நீங்க தான் எழுதுறீங்களே, எவ்வளவோ எழுதுறீங்க. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்து தான் பேச தயாராக இல்லை என்று மறைமுகமாக அழகிரி தொடர்பான கேள்வியை தவிர்த்தார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றியெல்லாம் நான் உங்களிடத்திலே கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி உங்களிடத்தில் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. பொதுக்குழு நடப்பதாலும் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கு தேர்தல் நடக்க உள்ளதாலும் திமுகவினர் சென்னையில் திரண்டுள்ளனர்.